கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா யுத்தம் கர்த்தருடையது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். நம்ம வாழ்நாள் முழுவதும் யுத்தம். ஒவ்வொரு நாளும் பிசாசோடு நம்ம போராடி யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் சொன்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33. மாத்திரமல்ல, துரைதனங்களோடும் அதிகாரத்தோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு. இதை தேவனாகிய கர்த்தர் எபேசியர் 6:10, 10, 11, 12 சொல்லும் பொழுது, அந்த யுத்தத்தில் நீங்கள் தைரியமாக எதிர்த்து நிற்க திராணி வேணும். அப்படின்னா ஒரே ஒரு திராணி தான். யுத்தம் நான் பண்ணலை, இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. யுத்தத்தில் கர்த்தரே ஜெயத்தை கொடுப்பா. யுத்தம் நீங்கள் பண்ணால் தோற்று போவீங்க, ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ணால் ஜெயம் நிச்சயம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் தினம் நம்ம யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த யுத்தத்தை நீங்கள் பண்ணுறீங்களா, உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வன் பண்ணுறாரா அப்படின்னா நீங்கள் அல்ல. உங்களுக்குள்ளே இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்கள் வாஸ்து பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 33 நீங்கள் வாஸ்து பாருங்க. சவுல் ராஜா தாவீதை பார்த்து சொல்றாரு, உன்னால அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்க முடியாது, உன்னால அந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியாது. தாவீது சிரிச்சுக்கிட்டே சொல்றான், உண்மைதான் ராஜா, நான் யுத்தம் பண்ணுனா என்னால் கோலியாத்தை ஜெயிக்க முடியாது, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தேவன் யுத்தம் பண்ணுவார், ஆனால் கோலியாத்தை ஜெயிச்சிடலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47 வாசிக்கும் பொழுது, கோலியாத்தை பார்த்து தாவீது சொல்கிறான், நீ ஈட்டியோடும் வில்லோடும் அம்போதும் வருகிறார், நான் யுத்தத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன். இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கீங்கள. ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் பலவீனம், ஒரு பக்கம் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், நித்தம் யுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்கள. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இது உங்களுடையது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இது என்னுடையது. நல்ல கவனிங்க. ஒரு தெய்வ மனிதனுடைய ஜெபத்திற்கு பதிலை கற்றுக் கொடுத்தான். 2 நாளாகமும் 20:12 யோசபாத்து ஜெபிக்கிறான், என் தேவனே, ஏராளமான இந்த கூட்டத்துக்கு முன்பு நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை, என் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது. இந்த ஜெபத்திற்கு அடுத்த நிமிடம் பதில் வந்தது. ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினா, யோசபாத்தே, கர்த்தருடைய வார்த்தையை கேள், யூதா ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. உண்மை. யோசபாத்தால 3 ராஜாக்களை ஜெயிக்க முடியாது என்பது உண்மை. ஏராளமான அந்த ஜனத்துக்கு முன்பாக யோசபாத்தால நிற்க முடியாது என்பது உண்மை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, யோசபாத்தே, சகல ஜனங்களே, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் ஜெயித்து கொடுப்பார். நடந்த ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? ஒரு சகோதரி ஒரு கொடிய மனுஷன்கிட்ட கடன் வாங்கிட்டாங்க. கணவனுடைய மருத்துவ செலவுக்கு, கணவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு. கடைசியில் அந்த கணவன் மறித்து விட்டான். ஈவி இரக்கம் இல்லாமல் அந்த கொடிய மனிதன் சொன்னான், குறிப்பிட்ட நாளில் கொடுக்கலன்னா உன் வாலிப பிள்ளைகள் 2 பேருடைய வாழ்க்கையை நாசமாக்கிடுவேன். எவ்வளவு கொடூரமான வார்த்தை, எவ்வளவு கொடூரமான வார்த்தை. ஆண்டவர் யுத்தம் பண்ணினா, என்னைக்கு வருவேன்னு சொன்னான், அன்னைக்கு வரும் பொழுதே அவனுடைய கார் ஆக்சிடெண்ட் ஆகி மறிக்கிறான். கர்த்தர் சொன்னா, யுத்தம் என்னுடையது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கலாம் நான் தான் யுத்தம் பண்ண, இல்லை, யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இவர்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராக, நீர் வழக்காடுவீராக, நீர் போராடுவீராக, நீர் யாவையும் செய்து முடிப்பீராக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் உங்களுடையது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.